வீக்கெண்டானாலே எல்லாரும் சூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இந்த பிரியாணி தான். வீக் டேஸில் பண்ணுறதுக்கும் வீக்கெண்டில் பண்ணுறதுக்கும் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. வீக்கெண்டுங்கிறப்ப நம்ம நல்லா ரிலாக்ஸாக டைம் எடுத்து சூப்பராக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் ஹைதராபாதி ஸ்டைல் தம் பிரியாணி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம ஊர் ஸ்டைலில் பாய் பிரியாணி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, அப்புறம் கேரளா ஸ்டைலில் தலശ്ശേരി பிரியாணி, இது எல்லாமே நல்லாவே ஓரளவு ட்ரைன் ஆயாச்சு. சரி, இன்றைக்கி வந்து ஹைதராபாதி பிரியாணி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். முன்னெல்லாம் ஹைதராபாதி பிரியாணி பண்ணுறப்ப கொஞ்சம் அவசரமாகவே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் இருக்கும் இருக்காது, சரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து நல்லா சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ரைஸையும் நல்லா உதிரியாக நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து ஒரே பாட்டில் கீழே சிக்கனை வச்சு மேலே உதிரியான ரைஸையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், இதுதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டே. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக் பண்ண வாட்டர், அப்புறம் சாஃப்ரான் மில்க், இதெல்லாம் சேர்த்து மேலே கொஞ்சம் நெய்யையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வச்சு தம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக ஹைதராபாதி பிரியாணி ரெடி ஆயிரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே பிளேட் பண்ண வீடியோஸ் கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கிடச்சிது. ஸோ எல்லாருக்குமே இனிய அனைத்து தின வாழ்த்துக்கள். நீங்களும் இந்தியாவில் உங்களோட வீக்கெண்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.